இன்னைக்கு மேடம் ராஜேஸ்வரி வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னா அவங்க வீட்டுல சமைக்கிறது கொஞ்சம் குறைவு. சோ அவங்க டாக்டர் மாட்டி விட்டாங்க அவங்கள. சோ என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ப்ரோஷர் எல்லாம் அனுப்புறோம், ஈஸியா நீங்க சமையல் பண்ணிடலாம், ஒரு 2 hours வீட்டுல இருந்தாலே பண்ணிடலாம், 500 வெள்ளி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விற்க பார்த்தோம். மாட்டிக்கிட்டாங்களா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, வாங்க இது எப்படி இருக்கு உங்களுக்காக. ஹலோ மிஸ் ராஜேஸ்வரி முனியாண்டி, யோகேஸ்வரன் பேசுறேன். ஹலோ யோகேஸ்வரன் பேசுறேன். ராஜேஸ்வரி இருக்காங்களா? யார் பேசுறது? யோகேஸ்வரன். யோகேஸ்வரன் ஃப்ரம் எங்க? நாங்க சமையல் அட்வைஸ்ல இருந்து கால் பண்றோம். சமையல் அட்வைஸா? என்ன சமையல் அட்வைஸ்? அதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம் சார், அவங்க கிட்ட பேசணும். ஹலோ, அவங்க யாரு, உங்க வேலைக்காரனா? my wife, my husband. Oh, I'm sorry madam. நீங்க யாரு? I'm Yogeswaran from சமையல் அட்வைஸ். ஒரு 5 minutes உங்க கூட பேசலாமா? இப்போ உங்க வீட்ல அடிக்கடி வெளியே சாப்பிடுறீங்களா? இப்ப பாருங்க, உங்க டாக்டர் வந்து சொன்னாங்க அடிக்கடி நீங்க எல்லாம் வெளியே போய் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியே போய் சாப்பிடுறோம். சோ நாங்க உங்களுக்கு வந்து சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். எப்படி நீங்க வீட்லயே சமையல் பண்ணி சீக்கிரமா சமையல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுக்க போறோம். ஆமா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அதனால நாங்க வெளியே போய் சாப்பிடுறோம். ஏன் பிஸியா இருக்கிறீங்க, என்ன காரணம்? my husband is dispatch. So my husband. I see. Okay. அப்ப எவ்வளவு நேரம் இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே? எவ்வளவு நேரம் இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே? எனக்கு நேரம் இருக்காது, ஏன்னா ஒன்லி டாக்டர் கௌரி வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு 5-6 ஆயிரும். இல்ல ஏங்குவாங்க இல்லையா, வீட்டு சமையல் சாப்பிடணும் அப்படின்னு, ஹோம் குக் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லா ருசியா சமைச்சு நான் கொடுக்குறோம். ஆனா மத்த நாள்ல நீங்க வந்து சமைக்கிறது இல்ல? மித்த நேரம் வந்து அறவே சமைக்கிறது இல்ல, ஒரு 2 நாள் நாங்க சமைப்போம். ஓகே, நீங்க வந்து 2 hours ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஒரு நாள்ல? 2 hours? ஆமா இருக்கும். அப்பனா இந்த 2 hourல பாத்தீங்கன்னா நீங்க வந்து துரிதமான முறையில வந்து நிறைய சமையல்களை வந்து நீங்க தயார் பண்ணலாம். அதான் இந்த ஈஸியான வழிமுறை வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு நாங்க கால் பண்ணிருக்கோம். ஓகே. சோ நீங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க அட்ரஸ் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரோஷர் எல்லாம் அனுப்புவோம். அப்ப வந்து நீங்க பாத்துக்கலாம், என்ன வந்து 2 hours ஒரு 25 விதமான சமையல் நீங்க பண்ணலாம். ருசிகரமா, ஹெல்த்தியா, ஆரோக்கியமான உணவு பாருங்க. சோ இது நீங்க இன்ட்ரெஸ்டடா? எனக்கு தெரியாது. ஓகே, நீங்க எந்த மாதிரி உணவெல்லாம் தயார் பண்ணுவீங்க? நீங்க வீட்டுல சைவமா அசைவமா? 2 கலந்து. ரெண்டும். சோ ஓகே, அதிகமா ஃபேமிலி விரும்பி சாப்பிடுவது வந்து வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா? நான்வெஜ். அப்பனா உங்களுக்கு சிக்கன், மட்டன் அல்லது சிக்கன் அண்ட் ஃபிஷ் தான் ரொம்ப. அப்பனா இந்த சிக்கன் அண்ட் ஃபிஷ் வந்து எவ்வளவு ஒரு 15 ways இருக்கு பாருங்க அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சோ ஈஸியா நம்ம வந்து சமைக்க தேவையில்ல, வி ஜஸ்ட் கிரில். ஓகே, கிரில் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அப்ப வந்து நீங்க வந்து ஜஸ்ட் பே அபவுட் 500 ringgit. நம்ம உங்களுக்கு எல்லா ப்ரோஷரும் அனுப்புறோம். ஜஸ்ட் அது வந்து அது ப்ரோஷர் அப்புறம் சிடி எல்லாம் குடுக்கறோம் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி சமையல் பண்றதுன்னு. பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் கிவ் யுவர் கிரெடிட் கார்டு, நான் அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் யுவர் ஹஸ்பண்ட் கிரெடிட் கார்டு. இல்ல நோ தேங்க்ஸ். இல்ல நீங்க வந்து ஈஸியா சமையல் பண்ணலாம் வீட்ல. இல்ல இப்போ வந்து உங்க பிள்ளைகள் வந்து எங்க கிட்ட சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்களே, நீங்க வந்து சமைக்கல வீட்ல அப்படின்னு. சரி பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு வந்தா நான் கேட்டுக்கிறீங்களா? ஆனா நீங்க இந்த திட்டத்துல சேர விரும்புறீங்களா? இல்ல அதான் சொன்னேன், நான் இந்த திட்டத்துல சேர விரும்புறேன். நான் உங்களுக்கு ஒரு டெமோ அனுப்புறேன். ஓகேயா? ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஒண்ணும் வேணாம். ஏன்? சாரி, தேங்க்யூ. இது வந்து ஒரு இந்திய நிறுவனங்க. நீங்க உங்களுக்கு வந்து எங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா. ஐயோ, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், சாரி. இல்ல பிஸியான நேரத்துல எப்படி நீங்க சமைக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போறோம் பாருங்க. அதனாலதான் நான் சண்டே வந்து நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்ல அது பத்தாதுங்க. நான் மகன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஓகே, நீங்க அவன்கிட்ட கேட்க போறீங்களா? அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். ஆனா அவங்ககிட்ட கேட்டுறாதீங்க, நீங்க இது எப்படி இருக்குல்ல, எப்படி உங்களை மாட்டி விட்டாங்கன்னு. ராஜேஸ்வரி மேடம், அடிக்கடி மீ கோரிங் அதெல்லாம் சாப்பிடுறது விட்டுட்டு வீட்டுல சமைங்க. 500 வெள்ளி கட்டுறீங்களா? கட்டுறேன். சாரி.